ஈடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு இன் டீட்டெயில் அவரோட பெரிய ஆன்சர் பண்ற மாதிரி தான் இந்த செஷன். ஸோ நமக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நான் இதை அப்படியே ரீட் பண்ணுறேன். சேலத்துலேருந்து கேட்டிருக்காரு. சார், நான் சேலமில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மந்த்லியாக ஃபிக்ஸட் சேலரி வருது. ஆனால் இன்கம் வந்து ரொம்ப கம்மி. என் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்காங்க. குழந்தை வந்து சின்ன குழந்தை. ஸோ எனக்கு ரெண்ட்டு ப்ளஸ் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் இதெல்லாம் வந்து செலவு அதிகமாக இருக்குது. ஸோ சைல்டு ஃப்யூச்சருக்காக என்னால் எதையுமே சேமிக்க முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்கிட்ட ஒரு ₹1,00,000 காசு இருக்குது சார். ஸோ இந்த காசை வந்து ஃபுல்லாக நான் ரிஸ்கில் போடலாமா, இல்லை சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாமா, இல்லை இந்த பணத்தை வந்து நான் க்ரோ ஆகிறதுக்காக ஃப்யூச்சரில் குழந்தையோட எஜுகேஷன்ஸ்க்காக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த சினாரியோவில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கிறிஸ்பாக கேட்டிருக்காரு. எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், எவ்வளோ அமௌண்ட்டு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது சைல்டு எஜுகேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சில பேசிக் ஃபேக்டர்ஸ் இல்லை. அவரோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது தெரியல, அவர் எவ்வளோ இன்கம் வாங்குறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் அவரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு மாதம் என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுறது அப்படிங்கிறதும் தெரியல, ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ இதை இப்படி பார்க்கும்போது இந்த வேகான இந்த கொஸ்டின், பட் ஆனால் பேசிக் ப்ராப்ளம் ஒண்டி அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ் ஒண்டி என்னங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் பேசிஸில் தான் நம்ம இந்த இந்த விஷயத்த சொல்ல போகிறோம். கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ₹1,00,000 இருக்குது அப்படிங்கிறாரு. எமர்ஜென்சி ஃபண்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. பட் ஹி வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எஸ்ஐபியில் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாரு. அதை வந்து இன் டீட்டெயிலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சினாரியோவில் நான் ஒன்று என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ₹1,00,000 அவருக்கு வந்து வயசு ஒரு சின்ன குழந்தை இருக்குங்கிறாரு. ஸோ 30 வயசுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சினாரியோவில் அவர் வந்து ஒரு ஸ்மால் டவுனில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாக இருக்கும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவில் அவரோட மாதம் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு ₹20,000 இருக்குது அப்படின்னா 3 months ஆஃப் இஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்ராக்சிமேட்லி நம்மளே ப்ரெசியூம் பண்ண அந்த 20,000லேருந்து ஒரு 3 months ஒரு ₹60,000 ஃபிக்ஸட் டெபாசிட்டில், இல்லை லெட் இட் பி ₹70,000, ₹60,000 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். மீதி இருக்கிற அந்த 40,000 இந்த சினாரியோவில் அவருக்கு நம்ம கொடுக்குற சஜஷன் என்னென்னா, ஒரு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வர மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு ₹10,000, ஒரு மிட் கேப்பில் ஒரு ₹10,000, ஒரு ஸ்மால் கேப்பில் ஒரு ₹10,000, அப்புறம் கமாடிட்டிஸோட எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால குஷனாக ஒரு மல்டி அசெட் ஃபண்டில் ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு, ஈக்விட்டி டாக்ஸேஷன் இருக்கிற மல்டி அசெட் ஃபண்டில் ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். 4 ஃபண்டில் இந்த 40,000 ஸ்ப்ளிட் பண்ணி 10,000 லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு, அடுத்தது நம்ம அவருக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லாங் டேர்மில் வெல்த்தை க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ எப்படியாவது உங்களோட இன்கம்குள்ளேருந்து நீங்கள் ஒரு ₹2,000 மாதம் மாதம் சேவ் பண்ணுங்கள். அதில் வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸாக இந்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் லம்சம் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே ₹500 ஈச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மந்த்லி எஸ்ஐபி ஆரம்பிங்க. அதாவது ₹2,000 ஈச் கேட்டகரிக்கு ₹500 போகிற மாதிரி பிரித்து அதே ஃபண்ட்ஸில் கண்டினியூஸாக அதை வந்து எஸ்ஐபி பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அதை வந்து வருஷம் ஸ்டெப் அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 2 சினாரியோ கொடுக்க போகிறோம். ஸோ வருஷம் அந்த ₹2,000 எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணுறாரு அப்படின்னா, 10% ஸ்டெப் அப் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவருக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த எஸ்ஐபி மூலமாக லம்சம் அமௌண்ட் தனியாக க்ரோ ஆகும். ஸோ அதை தவிர இந்த எஸ்ஐபி மூலமாக அவருக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ₹2,000 அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. சின்ஸ் 30 வயசுங்கிறத கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து வருஷம் வந்து 10% வந்து அதை ஸ்டெப் அப் பண்ணுறாரு. தட் மீன்ஸ் தட் ஃபஸ்ட் இயரில் வந்து 2,000 பே பண்ணுவார். இந்த 4 ஃபண்ட்லேயும் ஈச் 500 போகும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அதுவே வந்து 2,200 ஆகும். நெக்ஸ்ட் இயரில் இட் வில் பிகம் 2,400,
20, தென் அதுக்கு அடுத்த வருஷம் 2682 இப்படி போகும். 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவர் பே பண்ற எஸ்ஐபியோட அமௌண்ட் வந்து 12,231 ரூபா. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஓவராலா அவர் இன்வெஸ்ட் பண்ற தொகை இன்க்ளூடிங் டாப் அப் எஸ்ஐபி கிட்டத்தட்ட 17,75,000 ரூபா. ஆனா அவருக்கு கடைசியா கிடைக்க போற மெச்சூரிட்டி வேல்யூ கிட்டத்தட்ட 41 லட்சம் ரூபாய் இருக்கு. இது வந்து 13% காம்பவுண்டிங்ல. இங்கேயே அவரு அடுத்ததா இந்த 10% ஸ்டெப் அப்புக்கு பதிலா நான் ஒரு 20% போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஓவராலா அவரோட கார்பஸ்ல எவ்வளவு அளவுக்கு டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். அதே சினாரியோ தான். ஸோ ₹2,000 எஸ்ஐபி இனிஷியலா ஆரம்பிக்கிறாரு வித் 500 ஈச் இன் இந்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல. வேற அடுத்த வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னா 20% இன்க்ரீஸ் பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து 2,400 மாறுது நெக்ஸ்ட் இயர்ல. ஸோ அதுக்கப்புறம் 2,880 இது மாதிரி அவர் தொடர்ந்து பண்ணிட்டே வராரு அப்படின்னா, இயர் 20 ஆகும்போது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 64,000 ரூபாயா இருக்கும். இங்கே தான் அவரோட வந்து 13% growth. அதுவே வந்து அடுத்த 20 வருஷத்துல அவர் டோட்டலா இன்வெஸ்ட் பண்ற தொகை வந்து கிட்டத்தட்ட 44 லட்சம் ரூபா. வேற அவர் கையில கிடைக்க போற தொகை வந்து கிட்டத்தட்ட 1 crore rupees. ஸோ இது வந்து 13% காம்பவுண்டிங்ல லாங் டேர்ம்ல இருக்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற இதை தவிர அவர் இனிஷியலா போட்ட அந்த 40,000 வந்து காம்பவுண்டிங்கில் 13% காம்பவுண்டிங்கில் அடுத்த ஒரு சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை கொடுக்கும். ஸோ இன்டெப்த் இனிமேல் யாராவது ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ், அவங்களோட எக்ஸ்பென்ஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸு, அவங்களுக்கான என்ன இன்கம்மு அப்படிங்கிறத இன் டீட்டெயில் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நம்மளால் ஃபர்தராக கிளாரிட்டியாக அவங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்.